60 வயது வரை அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பது உட்பட 13 அறிவிப்புகளை தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். மகளிர் குழந்தைகளுக்காக தனித்துறை உருவாக்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். தொடர்ந்து பேசிய விஜய் 60 வயது வரை அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் திருமணத்துக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 13 அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டம், தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். பட்ஜெட்டில் 30 விழுக்காடு நிதி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சொந்த பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரது மனைவியின் விவாகரத்து நோட்டீஸ் மற்றும் த்ரிஷா விவகாரம் குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டார். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம்.